கடவுள் கேக்குறது இல்ல எனக்கு நீ உன் சுதந்திரத்தை கொடு அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டாரு. நீ ஜாலியா இருக்கிற வரைக்கும் இரு ராஜா, உனக்கு இன்னும் எவ்வளவு இது வேணுமோ நீ அனுபவிச்சுக்கோ, இது பண்ணிக்கோ, நீ என் கூட இரு, நீ எனக்கு அடிமையா இருக்கலாம் அவர் கேட்கவே மாட்டாரு. ஏன்னா நம்மள அடிமையா வச்சுதான் அவர் மாஸ் காட்டணும்லாம் அவசியம் இல்ல. அவர் ஆல்ரெடி மாஸ் தான். அவர் அவ்வளவு பெரிய மாஸ்ன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆணவ அறிவுக்கு இவ்வளவு காலம் எடுக்குது. சோ அதனால அந்த சுதந்திரத்தை நாம அவருக்கு கொடுக்க தான் என்ன பண்ணோம்னா எல்லாமே நமக்கு புரிய வரும், எல்லா விஷயமே நமக்கு தெரிய வரும். அந்த உயர்நிலை, அந்த சித்தர்கள் நிலையை அடைஞ்சாலும் நாம அந்த ஒரு நிலையிலேயே தொடர்ச்சியா நிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும், தூரம் போய் மறுபடியும் டவுன் ஆன மாதிரி கீழே ஓடுவோம். சிலர்லாம் உயர்ந்து போய் தாழ்ந்த கதி அடைஞ்ச சித்தர்களுடைய கதைகளும் இருக்கு உங்களுக்கு. சோ அந்த மாதிரிலாம் நம்ம அடி வாங்காம ஒரே ஸ்டெடியா இன்னும் மேல போறதுக்கு எது துணை புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிவு, தயவு, ஆண்டவர் மீது உண்மை அன்பு தான். தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை